இருக்கு சார். சந்தேகப்படுற மாதிரி எவனா உள்ள தள்ளு. படிக்கட்டாங்க டென்ஷன் ஆகாதீங்க. பப்ளிக் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. என்ன பப்ளிக்? என் சொல்ல போயிருக்கோம். காலைல பேப்பர்ல போடுவோம். மினிஸ்டர் வரைக்கும் விட்டு கேளுங்க. முதல்ல போய் மாலையை போடுங்க. என்ன பிரச்சனை இல்ல. தலைவர் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார். மீட்டிங் கேன்சல் பண்ணுங்க. என்னாச்சு? அங்க பாருங்க, ஸ்டேஜோட படிக்கட்டு உடைஞ்சு போச்சீங்க. தலைவர் ஒரே டென்ஷனா இருக்காரு. அதனால ப்ரோகிராம் கேன்சல். தலைவர் கட்சி ஆபீஸ் போயிட்டு இருக்காரு. படிக்கட்டவன் அவமானப்படுத்துறதுக்குன்னே இருக்கீங்களா? எவனாவது மேல வந்தீங்க தொலைச்சு விடுவான். இன்னும் 10 நிமிஷத்துல அந்த படிக்கட்டவன் இங்க இருக்கணும். புரியுதா? ரொம்ப டென்ஷனா இருக்காரு. போய் சமாதானப்படுத்துங்க. ஆமாயா, நான் தான் மாட்டேன். நீங்க பண்ண தப்புகளை என்ன வாங்கி கட்ட வைங்க. சொன்னா கேளுங்க தம்பி. வாங்க தம்பி. விளங்காத பாயிடுவா. அவமானப்படுத்துறதுக்குன்னே இருக்கானுங்க. கூப்பிட்டு வச்சு கூட்டத்தில் அவமானப்படுத்திட்டாங்க. நாட்டி போயிடலாம். படிப்புறான் மட பசங்க. என்ன விளையாடுறா எல்லாமே. சத்தம் தெரியலங்க. ஆமா, நீ யாரு? இந்த படிக்கட்டுனது நான் தாங்க. தலைவர் வர சொன்னாரா? ஓ, அது நீதானா? உன்னை தான் தேடிட்டு இருக்காரு. போ வப்பா ராப்பு. நீ யாரு மூஞ்சில முடிச்சியோ? சொல்லுங்க. அவன் பேர் இங்கே வராங்க. அவன் பேரு ஏய் கூப்பிடு எல்லாரும் கூப்பிடு. சீக்கிரம் கூப்பிடு. அவன்டா வாஸ்து.
மேல சத்தம்? அவர் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு. மேல கொலைய விழுந்தாலும் நான் போக மாட்டேன்ப்பா. இந்த ஒட்டுமொத்த ஜனங்க தானே உன்னை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. விட்டுறேன். இந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தர் உன்னை உசுரோட விட சொல்லு. விட்டுறேன். உனக்காக ஒரு ஓட்டுங்கிறது விழட்டும். விட்டுறேன். போ. கேளு. 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 இந்த ஜனங்களை யாராவது ஒருத்தன் நீ கை தூக்கி விட்டுருந்தீனா உனக்காக யாராவது ஒருத்தன் கை தூக்கி இருப்பான். இந்த ஜனங்களுக்காக நீ ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிருந்தேன்னா உனக்காக யாராவது ஒரு அடி வச்சிருப்பான். இந்த ஜனங்களுக்காக நீ ஒரு குரல் கொடுத்திருந்தேன்னா உனக்காக யாராவது ஒருத்தன் குரல் கொடுத்திருப்பான். உன் டைம் முடிச்சு போச்சு.
யாரியா யார் பண்ணது யாரியா பண்ணது இத்தனை பேர் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல யாரும் பேச மாட்டேங்கிறீங்க யார் பண்ணது இத உங்க மினிஸ்டர் தானே அது யாரும் வாய் திறக்க மாட்டேங்கிற யாராவது சொல்லுங்க யார் பண்ணது சொல்லு சொல்லுங்கயா செத்து தொலைஞ்சா சரியான சாப்பிடா சொல்லு யார் பண்ணது இது யாரையா பண்ணது எவன்டா சொல்லுவான் ஒருத்தனும் வாய திறக்க மாட்டான் பேசுங்கயா இப்பதானே நடந்தது யார் பண்ணது நீ சொல்லுவியா நீ பாத்தியா கோர்ட்டு கேஸ் அழுவியா முடியாது இல்ல முடியடிச்சு வர போடா போயா பேர் பண்ணுத வேடிக்கை பார்க்காத போயிட்டே இருக்கியா நிக்காத போ போயா தகுந்த சாட்சியங்களோ தடயங்களோ இல்லாத காரணத்தால் இந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது.